விஸ்பரிங் காடுகளின் விளிம்பில் உள்ள ஒரு வசதியான குழியில் லூனா என்ற குட்டி முயல் படுக்கைக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. அவள் தன் பஞ்சு போன்ற காதுகளைத் துலக்கி வாலை பிடித்து தனது சூடான கேரட் வடிவ போர்வையை மேலே இழுத்தாள். ஆனால் இன்றிரவு லூனாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்த்து பெருமூச்சு விட்டாள். இரவு ஏன் இவ்வளவு பெரியதாகவும் அமைதியாகவும் இருக்கிறது? அப்போது வெளியே ஒரு சிறிய மின்னல் தோன்றியது. அது ஸ்டெல்லா, ஒரு குழந்தை நட்சத்திரம், மெதுவாக கீழே மிதந்தது. ஹலோ லூனா, ஸ்டெல்லா ஒரு பிரகாசத்துடன் சொன்னாள். உன் வெளிச்சம் இன்னும் எரிவதைக் கண்டேன். தூங்க முடியவில்லையா? லூனா தலையசைத்தாள். இன்றிரவு இருள் கொஞ்சம் அதிகமாக இருட்டாக இருக்கிறது. ஸ்டெல்லா சிரித்தாள். வானத்தில் நட்சத்திரங்களின் போர்வையை விரிக்க எனக்கு உதவ விரும்புகிறீர்களா? லூனாவின் கண்கள் விரிந்தன. நானா? அப்படியா? ஒரு கண் சிமிட்டல் மற்றும் சுழலுடன் லூனாவும் ஸ்டெல்லாவும் காற்றில் மிதந்து மரங்களுக்கு மேலே உயர்ந்து கொண்டிருந்தனர். அவை மெதுவாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்த ஆந்தைகளையும் தாலாட்டு பாடல்களைப் பாடிய கிரிக்கெட்டுகளையும் கடந்து வானம் வரை பறந்தன. மேகங்களுக்கு மேலே ஒரு மாயாஜால வெள்ளிப்போர்வை இருந்தது. ஒரு கனவைப் போல மென்மையானது, நட்சத்திரங்களால் நிரப்பப்பட காத்திருந்தது. நாங்கள் வைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு வசதியான ஒளி போன்றது. எனவே யாரும் இருட்டில் தனியாக உணரமாட்டார்கள் என்று ஸ்டெல்லா கூறினார். எனவே லூனா உதவினார். ஒவ்வொன்றாக அவர்கள் மின்னும் நட்சத்திரங்களை வைத்தனர். கனவு காணோ கரடிக்கு ஒரு பிரகாசமான ஒன்று, தூங்கும் நரிக்கு ஒரு மென்மையான ஒன்று, பெரிய கனவுகளைக் கொண்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சிறிய ஒளி. இறுதியாக வானம் இரவின் முகத்தில் மின்னும் புள்ளிகள் போன்ற நட்சத்திரங்களால் மின்னியது. லூனா சிரித்தாள். இருள் அவ்வளவு பெரியதல்ல, அது அமைதியான மந்திரத்தால் நிறைந்துள்ளது. ஸ்டெல்லா தலையசைத்தாள். இப்போது நீங்கள் அதை ஆச்சரியத்தால் நிரப்ப உதவியுள்ளீர்கள். தூக்கக் கொட்டாவியுடன் லூனா மெதுவாக தன் படுக்கைக்கு திரும்பினாள். அவள் போர்வையில் பதுங்கிக் கொண்டு அவள் கிசுகிசுத்தாள். குட் நைட் வானம், குட் நைட் நட்சத்திரங்கள். அப்படியே அவள் இனிமையான கனவில் மிதந்தாள்.